மீடியா சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா பேங்க்கில் வைக்கிற கோல்டு லோனுக்கும் இல்லை தனியார் நிதி நிறுவனங்கள் இருக்கிறோம், அதாவது முத்தூட்டில் நிறைய வாட்டி வைக்கிறதா அந்த பேரை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். என்ன வித்தியாசன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக கோல்டு லோன் ப்ராசஸே பெரிய குழப்பத்தில் தான் போயிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோல்டு லோனில் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு வருஷத்துக்கு கழிச்சு நம்ம வட்டி மட்டும் ஒரு வருஷத்துக்கான வட்டியை கட்டி ரினிவல் பண்ணிப்போம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, மொத்த பாய்ஸாக கட்டி தான் திருப்பி மீட்டு ரினிவல் வைக்கணுன்னாங்க. அது ஒரு குழப்படியாக போயிருந்தது. அதுக்கப்புறம் கோல்டு லோன்லேருந்து ஒரு 70% காசு மட்டும் தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாம் குழப்பத்தையும் தீர்வாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, எதுவுமே கிடையாது. கோல்டு லோன் வைக்கணும் ஆக்சுவல் பழையபடியே வந்து 2 லட்சத்துக்குள்ள நீங்கள் கோல்டு லோன் வைக்கிறீங்கன்னா, கோல்டு லோன்லேருந்து அந்த 1 கிராம் இன்னும் 1.5 கிராம் நகையை மட்டும் பிடிச்சின்னு மீதி காசு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி டாப் அப்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய கொஞ்சம் ஃபெசிலிட்டிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ கோல்டு லோனில் பழையபடியே தொடரணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மத்திய அரசு சொல்லிச்சு. இப்போது நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலைக்காக அடிக்கடி முத்தூட்டில் தான் அதிகமாக கோல்டு லோன் வச்சுருந்தேன். ஏன்னா எதுக்காகனா அப்பப்போ டாப்அப் பண்ணிக்கலாம், கோல்டு லோன் வந்து ஜிபே ஃபோன் மூலிமா கட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் சமீபத்தில் இப்போ இந்த முத்தூட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது ஆக்சுவலாக டாப்அப்புன்ற பேரில் இப்போ நான் ஒரு 65,000 டாப்அப் பண்ணேன். அந்த டாப்அப் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 சொச்சை வந்து சர்வீஸ் சார்ஜ் போட்டிருக்கேன். அதோட பில்லு இதை காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இந்த பில்லு நான் வந்து கோல்டு லோன் வச்சு இது பார்த்தா 5ஆம் தேதி மே வந்து டாப்அப் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே எனக்கு கோல்டு லோன் இருக்குது. அதாவது நான் 3/10க்கு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, 3/10க்கு வச்சுருக்கேன். இதுலேயே நான் வந்து டாப்அப் பண்ணி இந்த 3/10 இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா 97 ரூபா ஜிஎஸ்டி, 1016 ரூபா பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் கரெக்டடு, 42 ரூபா பார்த்தீங்கன்னா டோக்கன் சார்ஜ் கரெக்டடு ஏதோ போட்டிருக்காங்க. மீதி 97 ரூபா மாதிரி டோக்கன் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி இன்னொன்று வந்து 21 ரூபா போட்டோம். மொத்தம் 197 ரூபா. இதுக்கு எக்ஸ்ட்ரா 1197 ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஹிடன் சார்ஜஸ்ன்ற பேரில் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3/10 பில்லு காமிச்சோம், அதை நான் வந்து திரும்பி கொடுத்து நகை மீட்டுக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சர்வீஸ் சார்ஜ் ஒரு 300 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஸோ கார்பரேட்டுன்றது தெளிவாக இருக்கிறாங்க. இது வந்து நான் முத்தூட்டில் வச்சது தான். ஸோ இது எனக்கு தெரிஞ்சுது. நான் எவ்வளோ வாட்டி முத்தூட்டில் வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போ இது இந்த மாதிரி ஹிடன் சார்ஜஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுமாதிரி தெரியாதவங்க எவ்வளோ பேர் விழிப்புணர்வு இல்லாதவங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இதை பார்த்து முத்தூட்டே வந்து நம்ம கேட்கறதுக்கு வந்தாங்கன்னா நம்ம கையில் அதுக்கான கிணறு வெட்டுறதுக்கான ரசீது நம்ம கையில் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம இருக்கிறது ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வங்கிக்கே போகிறது நல்லது. ஏன்னா இப்போ வங்கியில் வந்து டாப்அப் பண்ணுற ஃபெசிலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கணும், நீங்கள் எந்தெந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்க, எங்கெங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, அங்கே அப்ரைசஸ் சார்ஜஸ் எவ்வளோ போடுறாங்க, ப்ராசஸிங் எவ்வளோ சார்ஜ் போடுறாங்க, எது உங்களுக்கு கன்வீனியாக இருக்குது, பேங்க்கை பற்றி மட்டும் சொல்லுங்கள். இல்லை இங்கே தனியார் நிறுவனம் அதிகமான ஹிடன் சார்ஜஸ் எதில் இருக்குதுன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுப்போம். ஸோ என் மக்களும் எதை நோக்கி போகலான்றதை நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய அனுபவ ரீதியாக பேங்க் நோக்கி இப்போ போகலாம், டாப்அப்லாம் எடுத்து வந்திருக்குதுன்றதுக்காக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்க்குற நீங்களும் உங்களோட கமெண்ட்ஸில் உங்கள் பதிலாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.